சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவன் பழக்கம் எனக்கு ஒரு. இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நாம் கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு. அதில் ஒரு கேரக்டர் சொன்னாப்புல, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமட்ட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் யோகி பாபு அப்படின்னாப்புல. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டுருக்கான். நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டுறேன், என்னப்பா பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லோரும் கீழே வந்துட்டான். ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க, லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்ருக்க அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணே அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போகணும் அப்படின்னு, கேளு அப்படின்னு. அந்த 17 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம்.